வணக்கம் சார்களை இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கிரிக்கெட் வெறியர்களுக்காக ஒரு கேம் தான் கொண்டு வந்திருக்கேன். ஹிட் விக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கான்செப்ட் அப்படின்னா நம்ம வந்து நமக்கு ஈக்குவலான லெவல் பிளேயர் கூட நம்ம வந்து ப்ளே பண்ணோம். ஓகேங்களா, இது ஆன்லைன் மல்டி பிளேயர் கேம் மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு நானும் 49 லெவல், அவனும் 49 லெவல், நாங்கள் 2 பேரில் யார் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறத அந்த கேமோட கான்செப்ட். இப்போ நான் ஆட போகிறேன், நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். கிரிக்கெட் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்கடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஓகே சகாக்களை, இப்போ பார்த்தீங்கன்னா மேட்ச் ஸ்டார்ட் ஆகிட்டு அவனும் 49 நானும் 49. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 பேட்ஸ்மேன் இருக்காங்க. அந்த 3 பேட்ஸ்மேனே அவுட் ஆகிட்டாங்கன்னா எனக்கு மேட்சே சரிஞ்சிடும். பட் இதில் வந்து ஒரு பேட்ஸ்மேன் தான், நம்ம ஒரு 2 பேட்ஸ்மேன் தான் அவுட் ஆவாங்க. அதுக்கப்புறம் மீதியில் 2 பேட்ஸ்மேன் வச்சு நான் வந்து எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, அந்த இடத்துல வந்து என்னால் ஒரு கிரிக்கெட் மாதிரி கமெண்ட்ரி கொடுக்க முடியலனாலும் நான் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்போ நான் வந்து 2 மெயின் பேட்ஸ்மேனாக இறக்கிட்டேன். அவனுடைய ஸ்ட்ரைக் ரேட்டு, ரன் ரேட்லாம் நீங்கள் பாருங்கள், எத்தனை மேட்ச் ஆடி இருக்கான் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக காட்டுது. ஓகேங்களா, நம்ம ஆள் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஃபஸ்ட்டு பால் எப்போவுமே லப்பர் பந்து அட்டக்கு கெத்து தினேஷ் மாதிரி சாமிக்கு விட்டுருவார். ஃபஸ்ட்டு பால் டாட் பால் சாமிக்கு, 2வது பால் 2 ரன் அடிக்காப்புல. இந்த இடத்துல வந்து ஒரு மிஷின் வேறு கொடுத்துருக்கான். என்ன மிஷின் அப்படின்னா 5 பவுண்டரி அடிக்கணும் இந்த மேட்ச்சில். அது மட்டும் இல்லாமல் ஒரு பிளேயர் 40 ரன் அடிக்கணும். ஓகே அடிச்சிடலாம்னு சொல்லிட்டு நான் அந்த மிஷினை அப்செட் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு பச்சை கலரில் 6 காட்டுது. ஓகே 6 அடிச்சிட்டான். இவனுக்குள்ள பவர் என்னென்னா ரைஸ் பவர்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா இவனுக்குள்ள அந்த பவர் மட்டும் எபிலிட்டி அப்கிரேட் ஆகிட்டுனா தொடர்ந்து இவன் 2 6 அடிப்பான். இந்த பாருங்க, அவனுடைய பவர் அப்கிரேட் ஆகிட்டு 2 6 அடிப்பான். நான் ஸ்ட்ரைக் பிளேயர் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவனுக்கு வந்து 1 ரன் அடித்தா 2 ரன். இப்போ அவன் 6 அடித்தான்னா 6 + 6 12 அப்படிங்கிற மாதிரி கணக்காகும். 4 அடிச்சானா 4 + 4 8ங்கிற மாதிரி கணக்காகும். இந்த 2 எபிலிட்டி இவங்களுக்கு இருக்குது. இவங்களை வச்சு தான் நான் மேட்ச் ஜெயிக்க நினச்சேன். பட் இந்த என்ன சொல்கிறேன், இந்த ரைஸ் பவருங்கிறவன் அவுட் ஆயிடுவான். அவனை கேட்ச் பிடிச்சி அவுட் ஆகிடுவாங்க. ஓகேங்களா, இப்போ இவனை வச்சு தான் இப்போ அந்த ரைஸ் பவர் வச்சு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ரன் அடிக்க முடியுமோ அவ்வளோ ரன் அடிச்சிடணும். ஓகேங்களா, இப்போதைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 52 பால் இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம இன்னும் 113 ரன் அடிக்கணும். அடிச்சிடலாம். 4-4 போகுது. ஓகே, இப்போ மறுபடியும் ஒரு 0 அடித்து அவனுடைய பவரை இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஓகே இப்போ மறுபடியும் 1 ரன் தட்டி பார்ப்போம். ஆனால் பால் வந்து டாட் பால் ஆகிட்டு. ஓகே இப்போ மறுபடியும் 6 அடிச்சிடும். 6 அடித்தா வேறு மாதிரி. இதுக்கு இடையில பேக்ரவுண்டில் தமிழ் கமெண்ட்ரி வேறு நான் ஓட விட்ருக்கேன். பாருங்கள், ஒரு வேறு லெவலான கமெண்ட்ரி. உண்மையிலே நம்ம அந்த ஐபிஎல்லில் கமெண்ட் பண்ணுற மாதிரியே இருக்குங்க, சூப்பராகும். இப்போ வந்து நான் மறுபடியும் 4 அடித்தான். ஓகே லெட்ஸ் 4 மக்களே, வேற மாதிரி 4 போயிட்டுருக்கு. இப்போ மறுபடியும் ஒரு 4 அடிக்கும். அதே மாதிரி 4 பியூட்டிஃபுல்லி டைம் 4 வேற மாதிரி மக்களே. ஓகே, இந்த பால் என்ன சொல்லுதுன்னா அந்த பால் வந்து விக்கெட் ஆக வேண்டிய பால் உங்களுக்கு வந்து விக்கெட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி கேட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா அடித்தான், டப்புன்னு கேட்ச் பிடிச்சிட்டான். அம்பேரை விரல தூக்கியாச்சு, பேட்ஸ்மேன் அப்படியே வெளியே போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டான். ஓகே போடா டேஷ் அப்படின்ட்டு நானும் சொல்லிட்டேன். ஓகேலா, இப்போ பார்த்தீங்கன்னா 0 ரன். இதில் வந்து என்ன எப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு 82 ரன் அடிச்சிருக்கோம் அப்படின்னா இப்போ அவன் அந்த இது நான் அந்த பால் இந்த அவன் எபிலிட்டியை நான் யூஸ் பண்ணி இப்போ அடிச்சேன்னீங்களேன், நான் இப்போ திருப்பி 82 ரன் அடிச்சிருக்கேன். ஒரு 6 ரன் ப்ளஸ் 88 ரன் அடிக்க வேண்டியிருக்கும். ஏன்னா நமக்கு 6 ரன் மைனஸ் ஆயிரும். நம்ம அடிச்சு 6 ரன் மைனஸ் ஆயிரும். அந்த எபிலிட்டி பவுலர் எபிலிட்டி. ஓகேங்களா, இது இவனும் அவுட் ஆயிடுவாங்க. இந்த பாருங்கள், இப்போ இவனோட எபிலிட்டி நான் காட்டுறேன். 6 + 6 12 அப்படின்ற மாதிரி காட்டும் பாருங்கள். 6 பியூட்டிஃபுல் டைம். லெட்ஸ் கோ மக்களே, வேற மாதிரி. நீங்கள் 6 அடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள். 4 அடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேற மாதிரி இந்த கேம் பிளே வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என் வாய்ஸ் ஓவரோட வேணுமா இல்லை வாய்ஸ் இல்லாமல் வேணுமா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் சிங்கிள் தட்டி அவன்கிட்ட கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேட்ஸ்மேன் அடிக்கிறான். ஓகே அவுட் ஆகிட்டாங்க வேற மாதிரி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் அவுட் ஆனது கூட எனக்கு பிரச்சனை இல்லைங்க. அவன் வெட்டு வந்த மாதிரி காக்காவளி போன மாதிரி கையை ஆட்டுறான் பார்த்தீங்களா, எனக்கு அதான் பிடிக்கல. இப்போ இந்த பேட்ஸ்மேன் என்ன எபிலிட்டி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். இந்த பேட்ஸ்மேன் வந்து நமக்கு வந்து ஒரு ஓவருக்கு 6 பால் தான் இருக்கும். ஆனால் இவன் வந்தான்னா நமக்கு வந்து ஒரு ஓவருக்கு 8 பால் தருவாங்க. வேற மாதிரிலாம். அதனால தான் இவனை நான் சூஸ் பண்ணதுக்கு காரணமே. ஓகேங்களா, ஏன்னா அந்த இடத்துல நமக்கு பால் கம்மியாக இருக்குது, அதுமாதிரி நமக்கு ரன்னும் நிறைய ரன் தேவைப்படுது. அதனால தான் நம்ம இப்போ இவனை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா, லாஸ்ட் நேரத்தில் பாருங்கள் மேட்ச் எவ்வளோ இதாக போகணும். ஒரு 30 பால் இருக்குது, 69 ரன் நம்ம அடிக்கணும். அடிச்சிடலாமா? இப்போ நான் வந்து 0 ரன் சூஸ் பண்ணி நான் அவனுக்கு வந்து பவர் ஏற்றுறேன். ஏன்னா அவன் அந்த ரைஸ் பவர் யூஸ் பண்ணும். ஓகே 4. இதுக்கு மேலே நமக்கு வந்து எந்த விக்கெட்டுமே போகாதுங்க. விக்கெட் போகாமலே தான் விளாடுவேன். ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நான் அவனுக்கு ரைஸ் பவரையும் எக்யூப் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் ரன்னையுமே நான் வந்து அச்சீவ் பண்ணணும். அப்படிங்கிறப்போ இன்னொரு 59 ரன் அடிக்க வேண்டியிருக்கு 26 பாலுக்கு. ஓகேங்களா, ஓகே இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நோ டாட் பால் ஆகிட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறான் வேற மாதிரி 6. நோ மறுபடியும் டாட் பால் ஆகிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவோம், நீ சிங்கிள் தட்டி அவன்கிட்ட விட்றா அப்படின்னு சொல்லி இப்போ சிங்கிள் தட்ட சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரைஸ் பவர் யூஸ் பண்ணி இப்போ தொடர்ந்து 2 6 அடிச்சிடும். அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, இப்போ என்னென்னா இப்போ 48 ரன் 21 பாலுக்கு அடிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கட்டத்தில் எல்லாம் சொல்லுவாங்க ஈஸியாக அடிச்சிடலான்ட்டு. நானும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் கடைசி நேரத்தில் என்ன ஆகும் நீங்களே பாருங்க. ஓகேங்களா, இப்போ 19 பாலுக்கு 42 ரன் அடிக்கணும். இப்போ அடித்து இப்போ வந்து ஆப்போசிட்டில் இருக்க நான் ஸ்ட்ரைக் பிளேயர் இப்போ ஸ்ட்ரைக் வந்துடுவான். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு 4 அடி அப்படின்னா ஓகே அடிச்சிட்றேன்ப்பா மாப்பிள்ள அப்படின்னு அடிச்சிட்டான். இப்போ மறுபடியும் நான் சொல்கிறேன் சிங்கிள் தட்டி அவன்கிட்ட கொடுத்துரு, ஏன்னா உனக்கு அடிக்க வராது.
ஓகே சிங்கிள் தட்டி கொடுத்துட்டான். இப்போ இவனை வச்சு 4 அடிக்கிறேன். ஓகே 4 அடிச்சிட்டான். இப்போ வந்து 37 ரன்னு 16 பால் கிடைக்கணும். ஓகே 33 ரன்னு. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 0. எதுக்காகனா இன்க்ரீஸ் பண்ணுறேன், பவர் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ மறுபடியும் 4. ஓகே வேறு மாதிரி. இப்போ 29 ரன்னு 13 பாலில் அடிச்சிடுவானா. ஓகே 1 ரன் அடிச்சு இப்போ இவன் பவர் இன்க்ரீஸ் பண்ணால் இப்போ தொடர்ந்து 2 6. இப்போ ஒரு 12 ரன் போயிட்டு நமக்கு பிரச்சனை இல்லை. என்னடா ஹரி மேட்ச் இவ்வளோ சப்பையாக இருக்குது, இதை போய் கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீ அப்படின்னு நினச்சிங்கன்னா போருங்க வெயிட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா இது இவங்களோட பார்ட்னர்ஷிப் ரன்னு. ஓகே இப்போ 2 ஆகுறேன்னா ஓகே இப்போ 9 பாலில் 16 ரன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இவன் டாட் பால் ஆகிட்டான், மறுபடியும் டாட் பால் ஆகிட்டான். ஓகே 6 அடித்தான். ஓகே வேறு மாதிரி. இப்போ 10 பால் என்னது இப்போ கொஞ்சம் 50 போட்டோன்னா இப்போ 7 பாலில் 10 ரன் அடிக்கணும். இப்போ நான் 0 அடிச்சிட்டேன். ஓகே எதுக்காகனா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நான் இவனை வந்து 1 ரன் அடிக்க சொன்னேன். ஆனாடா ஆமாம் 1 ரன் அடிச்சு கொடுத்துட்டான். ஓகே இப்போ 9 சொல்கிறது 9 ரன்னு 5 பாலில். ஓகே டாட் பால் ஆகிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா 50-50 சான்ஸ் தான். இப்போ நான் 4 அடிக்க சொல்கிறேன், மறுபடியும் டாட் ஆகிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா 3 பாலில் 9 ரன் அடிக்கணும், மறுபடியும் 4 அடிக்க சொல்கிறேன். ஓகே அடிச்சிட்டான். இப்போ 5, இப்போ 2 பாலில் 5 ரன் அடிக்கணும். ஓகேங்களா. இப்போ நான் மறுபடியும் என்ன சொல்கிறேன், இவனை 4 அடிட்டான்னு சொல்கிறேன், டாட் பால் ஆகிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே பால் 5 ரன்னு. இப்போ நான் 6 அடித்தா மட்டும்தான் மேட்ச் வின்னு. வாவ் வேற மாதிரி மக்களே, வேற மாதிரி 6 அடித்து இந்த மேட்ச்சை வின் பண்ணிட்டோம். ஏன்னா 4 அடித்தா மேட்ச் ட்ராவ் ஆயிரும், 3 அடித்தா 3 அடிக்க முடியாது, 2 அடிச்சு அவுட் ஆயிரும். அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 4 அடித்து மேட்ச் வேறு லெவலில் என்ன சொல்கிறது 6 அடித்து மேட்ச் வேறு லெவலில் வின் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த லெவலில் ஒரு சஸ்பென்ஸ் மேட்ச்சை நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மேட்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிக்கலையா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு, இந்த கேம் பற்றின ஃபுல் ரிவ்யூ வேணுமா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கடா. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இப்போ நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்க அப்படின்னா என் பேர் ஹரி, நீங்கள் பார்த்துட்டு ஹரி டெக் தமிழ் அந்த லைக் சப்ஸ்கிரைப்லாம் கிளிக் பண்ணி விட்டு இருந்துருக்கடா. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்.